சிகரத்தை அடைவது என்று முடிவெடுத்துவிட்டால் பல கஷ்டங்களை சந்தித்தேதான் ஆக வேண்டும். உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை எப்போதும் அணையாமல் பார்த்துக்கொள். சோகத்தை வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு புன்னகையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற வேறொருவரை தேடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உங்களால் மட்டுமே முடியும். உடைந்து போன நிலையிலும் உங்களால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடிந்தால் யாராலும் உங்களை தோற்கடிக்கவே முடியாது. நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நம் நிலைமை மாறிவிடும் என்பதுதான் உண்மை. மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது இருக்கும் தைரியமும் தெளிவும் தனக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இருப்பதில்லை. பாராட்டியவர்களும் அவமானப்படுத்தியவர்களும் வாழ்க்கையில் முன்னேற வழிகாட்டியவர்களே. அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி வாழ வேண்டும் என்று யோசிப்பவர்களே வாழ தகுதியானவர்கள். எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சோதனைகளை நீ கடந்தாக வேண்டும். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். உங்கள் வாழ்க்கை அழகாகும். இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்போது இருப்பதையும் ரசிக்க முடியாமல் போய்விடும். எனவே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷங்களையும் சோகங்களையும் தாங்கிக் கொண்டே உன்னை எழுந்து நடமாட வைக்கும் உன் மனதுதான் உன் மிக சிறந்த நண்பன். ஆதலால் உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள். தடைகளை கண்டு அஞ்சாமல் இருப்பதே வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுவதற்கான ஒரு வழி. ஒன்றை அடைவதற்கு நீங்கள் ஆசைப்பட்டால் ஒன்றை இழப்பதற்கும் எப்போதும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். சவால்களை கண்டு அஞ்சாதீர்கள். சவாலை நேருக்கு நேர் சந்திக்கும் போதுதான் உங்களுக்குள் இருக்கும் திறமைகள் உங்களுக்கே தெரியும். எதையும் சிந்தித்து செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம் மட்டுமே. வெற்றி அடைய நம் வாழ்க்கையில் பல அனுபவங்களை சந்திக்க வேண்டும். உனக்கென்று ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் உருவாக்கிக் கொள். அது உன் முயற்சியில் மட்டுமே உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. தயங்கி நின்றால் தடைகள் மட்டுமே கண்களுக்கு தெரியும். துணிந்து நின்றால் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகிவிடும். நீ வாழ்கின்ற போதே உனக்கென ஒரு அடையாளத்தை நீ உருவாக்கிக் கொள். உங்களை யாருக்கும் பிடிக்காமல் போவதற்கான காரணம் நீங்கள் நேர்மையாக இருப்பதால்தான். இன்பமோ துன்பமோ அனுபவிக்கப் போவது நீதான். எனவே எதுவானாலும் உனக்கான முடிவை நீயே எடுப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. மற்றவர்களுக்கு உன்னை விமர்சிக்க தெரிந்த அளவிற்கு உன் நிலையிலிருந்து யோசிக்க தெரியாது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். எனவே விமர்சனங்களை நினைத்து கவலைப்படாதே. புதிதாக ஒன்று கிடைக்கப் போகிறது என்று பழைய ஒன்றை வெறுத்து விடாதே. வரப்போவது உனக்கு மிகுந்த வலியை கொடுத்தால் உன் வாழ்க்கை இருப்பதை விட மிக மோசமாகிவிடும். நமக்கான மகிழ்ச்சியை இன்னொருவர் தருவார் என்று எப்போதும் எதிர்பார்க்காதே. உனக்கான மகிழ்ச்சியை நீயே உருவாக்கிக் கொள்வது நல்லது. அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும் நம்மை முட்டாளாக்குவதில்லை. சிலர் மீது நாம் வைக்கும் அதிகமான நம்பிக்கை கூட நம்மை பெரும் முட்டாளாக்கிவிடும். தவறு செய்தவனை கூட மன்னித்து விடலாம். ஆனால் துரோகம் செய்தவனை மீண்டும் மன்னித்து விடாதீர்கள். யாரையும் பழிவாங்க எண்ணாதீர்கள். உங்களை வேதனைப்படுத்தியவர்கள் அதற்கான கர்ம வினையை நிச்சயம் அனுபவிப்பார்கள். அடைய வேண்டிய இலக்கை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். உங்கள் வேலையை நேசியுங்கள். வெற்றி என்பது உங்களின் தொடர் முயற்சிகளால் மட்டுமே வருகிறது. தேவையற்றவைகளை தேக்கி வைத்தால் உங்கள் மனதில் பாரம்தான் கூடும். தேவையற்ற நினைவுகளை அழித்து விடுங்கள். நிம்மதி தானாக கிடைத்துவிடும்.
நமது இலக்கும் நமது எல்லையும் எதுவென்று நம் மனதுக்கு தெரியும் வரை மற்றவர் விமர்சனங்களை நினைத்து கவலைப்படாதீர்கள். மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை. ஆனால் மறந்தும் கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை. பிறரிடம் நிறைய கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் அவர்களை மட்டும் பின்பற்றாதீர்கள். சிந்தித்து கொண்டு மட்டும் இருப்பதனால் சிறந்து விளங்கிட முடியாது. சிந்தனை செயல்படுத்தினால் மட்டுமே சிறப்பாக இருக்க முடியும். மலருக்கு மதிப்பு மனம் இருக்கும் வரை, மனிதனுக்கு மதிப்பு பணம் இருக்கும் வரை. யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை. காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. ஒருவரின் சுய லாபத்திற்காக நாம் பயன்படுத்தப்பட்டோம் என்பது நமக்கு தெரிய வரும்போது இதயம் மிக மோசமாக காயப்படுகிறது. அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள். சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள், சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள். சாவில்லாத வீடும் சலனமே இல்லாத மனமும் இன்னும் உருவாக்கப்படவே இல்லை. நிம்மதியை தேடி அலைந்ததை நிறுத்திய போதுதான் தெரிந்தது எதையும் தேடி அலையாமல் இருப்பதே நிம்மதி என்று. உன் உதவியால் ஒருவரின் உள்ளம் மகிழ்ந்தால் அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டும் மாமகுடமாகும். காயம் தந்தவர்களையே நீ மறந்திட சொன்னால் வஞ்சக எண்ணம் அதை விஷமாக மாற வேண்டும் என்றுதான் விரும்பும். அழகான வார்த்தைகளை கொண்டு பேச முயற்சி செய்யுங்கள். உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன் போன்ற மனிதர்களே. 1000 பேரை எதிர்த்து வாழ்ந்திடுங்கள், தவறில்லை. ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழ்ந்து விடாதீர்கள். அனுபவம் ஒரு கடுமையான வாத்தியார். அது சோதனையை தந்த பிறகுதான் பாடத்தை போதிக்கிறது. ஏதோ சில காரணங்களால் அடுத்தவர்கள் செய்யும் தவறுகளை நீ பொறுத்து கொண்டு போனால் அதிகமாக ஆடுவார்கள். உன்மீதே பழியை போடுவார்கள். எனவே ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்திவிடு. பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது உயர்ந்த பண்பின் அறிகுறியாகும். நீ யாருக்காக காலமெல்லாம் கஷ்டப்பட்டாயோ அவர்கள்தான் முதலில் கொடுவாள் கொண்டு உன் கழுத்தை அறுப்பார்கள். ஒருவருக்கு உதவுவதன் மூலம் இந்த உலகை உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் ஒருவருடைய உலகை உன்னால் நிச்சயம் மாற்ற முடியும். எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம். உங்கள் தேவையற்ற பிடிவாதங்களை விட்டு பாருங்கள். உங்களை சுற்றி எத்தனை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும்.